நித்யானந்தம், நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். சபரிமலைக்கு பெண்கள் வழிபாடு நடத்த போகலான்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பொழுது அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்பொழுதும் இதே விஷயத்துல நிலைப்பாடு ஏன் மாறுது? சபரிமலையில் உங்களுடைய ஸ்டாண்டு அகெயின்ஸ்டாக இருக்குது, இங்கே ஃபேவராக இருக்குது. அப்படின்றப்போ நீதிபதிகள் உங்களுடைய ஆதரவு கருத்து கொண்ட நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதான வெளிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. கேள்வி நேரம் நேயர்களுக்கு ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என்று நீதிபதி சொல்லியிருந்தாலும் கூட அங்கே உள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே ஐயப்பனுடைய வழிபாட்டு முறையிலே பெண்கள் போகக்கூடாது என்பது இல்லை. பெண்கள் குறிப்பிட்ட வயது வரை போகக்கூடாது, குறிப்பிட்ட வயதுக்கு மேலே செல்லலாம் என்று அறிவியல் பூர்வமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதை வணங்குபவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், வணங்காதவர்களை பற்றி கவலை. சரி, நான் இங்கே கேள்வி கேட்குறேன். திருப்பரங்குன்றத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய இடம் அங்கே தீபம் ஏற்றுவதற்கான இடமா? என்ன ஆவணம்? சபரிமலை பெண்கள் போறத பத்தி நீங்க தெளிவாயிட்டீங்களா? இப்போ தெளிவாயிட்டு உங்களுடைய கருத்து. இப்போ திருப்பரங்குன்றம் உச்சியில் இருக்கிறது அந்த தீபம் ஏற்றுவதற்கான இடமா அல்லது அளவைக்கல்ல? திருப்பரங்குன்றம் எல்லை வகுத்தது என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அறுபடை வீட்டிலே முதல் படை வீடு முருகனுடைய வீடு. அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு கணக்குக்கு முன்பாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் வந்ததுதான் இஸ்லாமிய மதம். மற்ற எல்லாமே குறைவதற்காக சொல்லவில்லை. அவருடைய வயது, அந்த இஸ்லாம் தோன்றிய வயது 1600 வருஷம்தான் ஆகுது. நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 600, அதிகபட்சம் 600 வருஷம் இருக்கும். ஆனால் அங்கே வந்து முதல் முருகன் இருந்தானா அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய தர்கா இருந்ததா என்று சொல்ல, தர்கா என்று சொல்லுகின்ற அந்த வரலாற்று நித்யானந்த சார், நான் கேட்கறது ரெண்டு பேரும் மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. நான் தப்பா சொல்லலைங்க, நீங்க முழுசா கேளுங்க. நம்ம ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறோமா? அதற்கு ஒரு இடத்தை பயன்படுத்துறோமா? இல்ல, அதைத்தான் நீங்க முழுசா பேச விடுங்க. அங்கே தர்கா இருப்பதை யாரு என்னன்னு கேட்கல, அதை நீங்க எதிர்த்தீங்கன்னு சொல்லல. ஒரு அளவைக்கல் இருக்கிற இடத்துல அங்கதான் தீபம் ஏத்தணும். சுவாமிநாதன் நீதிபதி எந்த அடிப்படையில் அந்த இடத்துல வந்தார்? அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்களேன். அது அளவைக்கல்னு உங்களுக்கு எங்க இருக்கு ஆதாரம்? அவங்க தான் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு எம்பி கனிமொழியும் பேசுறாங்க. கனிமொழியெல்லாம் பேசுவாங்க. திமுக உள்ளவங்க அப்படித்தானே பேசுவாங்க. கோட்டையும் மதிக்காதவங்க, நீதிபதியை மதிக்காதவங்க. எந்த கட்சிக்காரர்? கோட்டை பத்தி அவமதித்தது யார்? எந்த கட்சிக்காரலாம் உங்களுக்கு தெரியுமா? அது அளவைக்கல்லே இல்லைங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது அளவைக்கல்லுங்கிறதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. அளவைக்கல் இல்லைங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நீங்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு மாறான கருத்துக்களை சொன்னாலும் நாம் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். சரி, சொல்லுங்க. அந்த ஒரு பணிவு, அந்த ஒரு நேர்மை உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாம குறுக்க பேசுனீங்கன்னு சொன்னா அது வந்து அநாகரீகம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களுக்கு அடுத்த முறை வரும், அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. 1920 தான் இதனோட ஒரிஜினல் சூட். 1920 வெள்ளைக்காரனாண்ட காலத்தில் இதனோட ஒரிஜினல் சூட் வந்தது. அந்த ஒரிஜினல் சூட்டில் என்ன சொல்கிறாங்க? கோவில் மற்றும் தர்கா இவற்றுக்கான இடத்தை வகுத்து கொடுத்து விட்டார்கள். இந்த கோயிலில் தீபத்தூண் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அளவுக்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? கோயிலோட இடம் அது சார். அங்க பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய சொல்லுது. எத்தனை வருஷம்? 2014 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த இடத்துல தீபம் ஏற்ற சொன்னாங்களோ அங்க தானே இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஏற்றலாம்னு சொல்றாங்க. நீங்க ஏன் தர்கா பக்கத்துல போய் ஏத்தணும்னு சொல்றீங்க? தர்கா பக்கத்துல போய் ஏத்தணும்னா யூ ஹேவ் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா. உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. நீங்க சொல்றதே கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தா நான் சொல்றதுல அர்த்தம் இல்ல. அப்படி இல்ல சார். இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள அமைதியான பூமி தானே சார் தமிழ்நாடு. இங்க மத கலவரம் இல்ல. 2005 ஆர்டிஓ கூப்பிட்டு இந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவ தர்காவை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்னா மொத்த இஸ்லாமியர், தர்காவை சார்ந்தவர்களையும் அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் சேர்த்து வைத்து கமிட்டி கூடினார்கள். அங்கே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொன்னார்கள். இன்றைக்கும் எந்த இஸ்லாமியரும் பிரச்சனை செய்யவில்லை. பிரச்சனை செய்வதற்கு தூண்டிக் கொண்டிருப்பது இந்த அரசாங்கமும் இந்த ஆட்சியை நடத்துகின்ற தலைவர்களும். ஒரே ஒரு கேள்வி. இல்ல ஒரே நித்யானந்தம், ஒரே ஒரு கேள்வி. எந்த விதமான அரசியல் கிடையாது. ஆனால் அங்க போய் பேசக்கூடியவங்க ஏன் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்தை எழுப்பணும்? அதற்கான அவசியம் ஏன் வருது? பாரத் முருகருக்கு ஒரு அரோகரா கோஷம் எழுப்பலாம். ஆமாங்க. ஏன் பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷம் எழுப்பணும்? கோர்ட் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா?
சொல்லுங்களேன். பாரத் மாதா கி ஜெய் சொல்லலாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சார் அங்க பிரச்சனையே. என்ன பாரத் பிரச்சனை? மாதா கி ஜெய் ஏங்க, என்ற ஒரு உங்களுடைய கோஷத்தை அனுப்புனீங்கன்னா நாட்டை அயோத்தி மாதிரி ஒரு சூழலை திருப்பரங்குன்றத்துல ஏற்படுத்துறீங்க. அயோத்தி மாதிரி இல்ல, நாடு முழுவதும் பாரத் மாதா கி ஜெய் எங்க வேண்டுமானாலும் சொல்லலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இடத்துல சொல்லலாங்க. பாரத் முருக மாதா கி பக்தர்கள் ஜெய்னா முருக என்னங்க? பக்தர்கள் போர்வைக்குள்ள பிஜேபிக்கு ஓட்டு இல்ல இல்ல போட்டு அதுதான் தாமரைக்கு விஷயம். அங்க பாரத் அங்க மாதா கி- அங்க விமர்சிக்கக்கூடிய இருங்க. கருத்துன்றது பாரத் மாதா கி ஜெய் யாருக்கு சொந்தம்? எல்லாருக்குமே சொந்தம் எல்லாருக்கும் சார். சொந்தம். அப்புறம் இந்தியாவுல என்ன? இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொந்தம் தான் சார். அப்புறம் என்ன அது? ஆனா ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட அது போறீங்கன்றாங்க. பொலிட்டிக்ஸ் இல்ல. பாரத மாதாங்கிறது பாலிடிக்ஸா? பாரத மாதா இல்லாம உங்க கட்சியா? முருகருக்கு தானே மாநாடு நடத்துறீங்க. யாருக்கு முருகருக்கு தானே நடத்துறாலும் முருகரை பத்தி தானே சார் பேசணும். தேசிய சிந்தனை சார், கொண்டவன், அங்க அங்க கருத்தியல் ஒண்ணு இருக்குல்ல. தேசிய சிந்தனை ஒரே நிமிஷம் கொண்டவன். நித்யானந்தா, அங்க கருத்தியல் இருக்குல்ல. என்ன காரணத்துக்காக அங்க கூடுறீங்க அப்படின்ற அடிப்படையில தானே நம்ம பேசணும். கூடவே முருகருக்காக விடுறீங்க. முருகருக்காக பாரத் மாதா கூடுனா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. முருகருக்காக கூடுனா முருகருக்காக கோஷம் எழுப்பலாம். பாரத் மாதாவுக்காக கூடுனீங்க நீங்க அங்க. எங்க எழுப்புனாங்க பாரத் மாதா? சொல்லுங்க. எத்தனை வீடியோக்கள் இருக்குது? இல்ல, இல்ல, பாரத் எங்க- மாதாக்கு ஜேன்னு கோஷம் எங்க எழுப்பப்பட்டுச்சா எழுப்புனாங்க? எழுப்பலையா? சொல்லுங்க, எங்க எழுப்புனாங்க? திருப்பரங்குன்றம் கீழே தான். அனுமதிக்கல. காவல்துறை கோர்ட்டும் அனுமதித்த பின்னாலும் கூட அனுமதிக்கல. பாரத் மாதா கி ஜெய் என்று அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள். இதில் என்ன வன்முறையா? இது வன்முறையா? அது மட்டுமல்ல, கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல கோர்ட்டிலே இவர்கள் 6 மணி வரை விளக்கேற்றலாம் என்று சொல்லி 6:05 வரை கோர்ட் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன்னு சொல்லி 6:05க்கு அங்கே 144 போட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் கேட்கிறார்கள், 144 இருந்தால் 4 பேர் போகக்கூடாது, 3 பேர் தான் போவார்கள். வடக்கு தொடுத்த ரவிக்குமாரும் மற்ற 2 பேரும் போவார்கள். நீங்கள் 3 பேர் போவதற்கு ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? அவங்க போய் ஏற்றிட்டு வருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் சார் ஏத்தணும்? ஏன் ஏற்றக்கூடாது? அரசு அதிகாரிகள் தானே ஏத்த அரசு சொல்லுங்க. அதிகாரிகள் ஏற்ற மாட்டாங்க, திமுக அதிகாரிகள் ஏற்ற மாட்டாங்க. தனிநபர் எப்படி சார் ஏத்த சொல்லுவீங்க? ஒரு கோயிலுடைய நிர்வாகத்துக்குள்ள யார் வேணா போயிட்டு விளக்கேத்தலாமா? ஒரு நீதிபதி RSS கருத்துடையவராக சனாதனி என்று சொல்லிக் கொள்வது தீர்ப்பு சொல்ல முடியாத தகுதியற்றவராக இருப்பார் என்று சொன்னால், பெரியாரை வைத்துக்கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கோவிலை பற்றி கருத்து சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கு? சார், அங்க கோயில்ன்றது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார். அவங்க தான் சார் அதை செய்யணும். தனியார் அமைப்பு எப்படி சார் அங்க போக இந்து முடியும்? சமய அறக்கட்டளை கட்டுப்பாட்டில் தான் திருவள்ளுவர் கோயிலும் இருக்கு. திருவள்ளுவர் இந்து இல்லைங்கிறாங்க சார். என்ன பண்றீங்க? இல்ல இல்ல விஷயம் இல்ல, நீங்க நீங்க டைவர்ட் சபரிமலை பண்றீங்க. கேட்டீங்கல்ல? டைவர்ட் பண்றீங்க. இல்ல இல்ல ஒரே நிமிஷம் இல்ல, இருங்க. நீங்க திருப்பி சபரிமலை இப்போ கேட்டீங்கன்னா எங்க வந்து திருக்குறளை இப்ப கேட்கிறேன். எங்க வந்து நிறுத்திட்டீங்க தெரியுங்களா? அங்க விளக்கு ஏத்தணும்ன்றது பிரச்சனை கிடையாது. யார் விளக்கு ஏத்தணும்ன்றது பிரச்சனை. யார் அப்படி விளக்கு வந்துச்சு. ஏற்றணும்? கோயிலில் உள்ளவங்க ஏற்றணும். சார், அங்க ராம ரவிக்குமார் ஏன் சார் கோயில் வழக்கு விளக்கு தொடுத்தவர் ஏத்தணும்? அவருங்க. வழக்கு உரிமை தொடுக்கலாம் சார். கேட்டவர் அவரு. அவர் நான் விளக்கு ஏத்தணும் நான் வழக்கு தொடுத்தாரு. உரிமை கேட்டவர் அவரு. உரிமை வந்து ஏத்தணும்ன்றதுதான். நான் ஏத்தணும்னு சொல்லி கேட்கலையே அவரு. அறங்காவலத்துறை சார்ந்த அந்த கோயில் நிர்வாகிகள் ஏற்றுவார்களா? உத்தரவாதம் ஏத்தணும் சார். ஏன் ஏத்தலன்னு ஏன் கேட்கலாம். ஏத்தல? அங்க பிரச்சனை என்னன்னா ஏன் ஏத்தலன்னு கேட்கலாம். ஆனா நான் தான் ஏத்தணும், நான் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றது தவறு சார். நீங்க செய்யாததுனால நாங்க செய்யறோங்கிறோம். நீங்க செய்ய சொல்லுறதுதான் சார் ஒரு உத்தரவு. செய்ய சொல்லி தான் சார் போராடணும். இல்ல ரிகன், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க ஏத்த மாட்டோன்னு வழக்கு தொடுத்திருக்கிறது அறநிலையத்துறை சார்ந்த அந்த அதிகாரி ஈவோ. புரிஞ்சுக்கோங்க, நாங்க அங்க ஏத்த மாட்டோம் அப்படி சொல்லலையே. ஆமா, தடை. அவங்க குறிப்பிட்ட இடத்துல ஏத்த மாட்டோம்னு கூட சொல்லிருக்காங்க. ஏன் அது அந்த தூண்ல ஏத்துறது உங்களுக்கு என்ன சார்? அது பிரச்சனை? சர்ச்சைக்குரிய இடம் சார். இது சர்ச்சைக்குரிய ரெண்டு இடமே விஷயம் இல்ல, 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 இருக்கு. அது கோயிலுக்கு 144 இருக்குது. ஒரே நான் நிமிஷம் அதைத்தான் சொன்னேன். 144 இருக்குது. நான் அதைத்தான் சொன்னேன். 1920 ஒரிஜினல் சூட்டின்படி கோயிலுடைய இடம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 1923 லோயர் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அங்கே நெல்லித்தோப்பு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தர்காவை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பிணங்களை புதைப்பதற்கான இடமும் இருக்கிறது. அங்கே படிக்கட்டும் இருக்கிறது. அந்த படிக்கட்டு வழியாக தர்காவிற்கு போகலாம். அது அவர்களுடைய சொந்தமான இடம், அவர்களுக்கான உரிய இடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. போய் சொல்லிக்கிட்டே நீங்க பேசும்போது பேசுங்க. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு தெரியாது. பேசாம இருங்க. உங்களுக்கு நான் மதுரைக்காரன், நீ எந்த ஊர்காரன்? நீங்க அதெல்லாம் நீ எந்த ஊர்? நீங்க நான் மதுரைக்காரங்க. நீங்க திமுக நான் பிறந்தவன். ஆமா, நான் திமுக காரங்க. அதுல என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்க? போய் தான் பேசுவீங்க. என்ன அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சீங்களா? நான் திமுக காரன் உலகத்துக்கே தெரியும். சேனல் சொல்லிட்டீங்க. போய் தான் திமுக காரங்க. நீங்க உங்களுக்கு பொய்ய புதுசா நீங்க பொய்ய தவிர மதுரைக்காரங்க.
இருங்க, பொய் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. அதாவது இருங்க. இல்ல ராஜகுமார் பேசுங்க. சமகாலத்துல இல்ல, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அறிவு இருக்கா இல்லையா முதல்ல? அது மாதிரி பேசலாமா? இல்ல வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். பேசக்கூடாது. இல்ல, மரியாதை இல்லைங்க. மன்னிப்பு கேட்கணும் அவரு. என்ன இது அநாகரிகம்? இல்ல இல்ல ஒவ்வொருத்தங்களா பேசுங்க. கேவலமா ஒவ்வொருத்தங்களா இருக்கு, பேசுங்க. அநாகரிகமா இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம். அநாகரிகத்தை இல்ல இல்ல பேசுறதுனால கூட ராஜேந்திர நாகரிகம் பாஸ் இல்ல. தனிப்பட்ட தாக்குதல் நாகரிகம் இல்ல இல்ல இல்ல. ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசலாம், நாகரிகம் நிதானமா உனக்கு பேசலாம், எனக்கு பொறுமையா ஒரு பேசலாம். மரியாதை, ராஜேந்திர பாஸ், மரியாதை ஐயா. நித்யானந்தம் வாய் மூடி உட்காரு. உளறிக்கிட்டு வாய் மூடிட்டு உட்காரு. உளறிக்கிட்டு இருக்கீங்க. உன்னோட நேரமா இது? நித்யானந்தம் சார். உன்னோட நேரமாயா இது? வாயை மூடிட்டு உட்காரு. பெரிய அளவுல இல்ல ராஜேந்திர பாஸ், சும்மா நித்யானந்தம் குலைச்சிக்கிட்டே சார். இருக்கிற. வெளியூர்காரன். நான் மதுரைக்காரன். எனக்கு தெரியும். நித்யானந்தம் ஏன் சார், கொலைக்கு ராஜேந்திர சும்மா? பாஸ் காத்துருங்க. நித்யானந்த் சார் பேசுங்க. ஒருமையில பேசுறாரு. இல்ல இல்ல வேண்டாம், என்ன பேசுங்க. கருத்தாளர் இவரு? பேசுங்க பேசுங்க. நாய் மாதிரி இல்ல கொலைக்கல. இல்ல உங்களுடைய கருத்து சொல்லுங்க, அடுத்து ஓவியா பேசுவாங்க, சுய அவங்க விமர்சனம் உங்களுக்கு பதில் பண்ணாங்க. சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் நல்லா ராஜேந்திர பாஸ் நல்லா நீங்க என்ன குறைங்க, பண்ணீங்க? நல்லா இல்ல குறைங்க. கருத்தை நீங்க என்ன கருத்தால் பண்ணீங்க? எதிர்கொள்ளலாம். மரியாதை இருங்க கொடுத்தீங்களா? ராஜேந்திர பாஸ். நீங்க மரியாதை ஒரு கொடுத்தீங்களா? சேனல்ல மக்கள் நித்யானந்தம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா நேரா போய் போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நித்யானந்தம் வரம்பு மீறி இருங்க. பேசிக்கிட்டு இருப்பீங்களா? யார் எல்லாருக்கும் வரம்பு மீறி தெரியும். பேசுறீங்க. அது அனுமதிக்கணுமா? நீங்க பேசுனது நான் திமுக காரன், உலகத்துக்கே திமுக காரன். நித்யானந்தம் சார், மரியாதை குறைவில்லாமல் இத்தனை நேரம் பேசுனேன். ராஜேந்திர உங்க பாஸ் கருத்தை இருங்க. மட்டும் நீ பேசுங்க. என்னையா போய் பேசுற? பேசாதீங்க. உனக்கு என்னையா இல்ல தெரியும்? நேரமா போய் பேசுங்க, பேசுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படி முடியாது. பேசின உடனே தான் சரி, நான் உன்னை வரேன் கொலைக்காத. நானு. நித்யானந்தம் சார். இருங்க, ரெண்டு பேரும் இதே மாதிரி இல்லைங்க, பேசுறீங்க. எப்படிங்க ரெண்டு பேருமா? முதல்ல பேசுறது யாருங்க? அவர் வந்து ஒரு அவமானப்படுத்துறது யாரு? தனிப்பட்ட முறையில மரியாதை குறைவா சொல்றது யாரு? ரெண்டு பேரும் தனிஞ்சு போங்க, அப்பதான் வந்து பேசலாம். அடுத்த நிகழ்ச்சியை நித்யானந்தம் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் குற்றவனுக்கெல்லாம் நித்யானந்தம் சார், நான் வரேன், நான் மீண்டு வரேன் உங்கள்ட்ட. நான் மீண்டு வரேன். இறுதி கருத்து என்ன சொல்லணுமா? பேச்சு பேசுறீங்க? இல்ல வேண்டாம், கருத்துகளுக்குள்ள வந்துடலாம். இறுதி கருத்து சொல்லணுமா? நான் ஓய்வு எடுத்து போயிட்டு வந்துடுவேன். அதாவது 23 கொடுத்த கோர்ட்டு தீர்ப்பை அந்த அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன அந்த படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆதாரம் இருக்குன்னு அங்கே தான் ஆரம்பிச்சார் அவர். அது வந்து படிக்கட்டு இருக்கக்கூடிய இடம், இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் முருகன் வந்ததுக்கப்புறம் தர்கா வந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அதை பற்றியெல்லாம் உரிமை கேட்டு தர்கா நமக்கு சொந்தம். இப்ப என்ன பிரச்சனை சார், அது சொல்லுங்க. பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கூட்டணிக்கு அது பிரச்சனை. அவர்களுடைய மரியாதை அங்கே சென்றுவிடும் என்று தவறாக கருதி விட்டார்கள். இவர்கள் யார் நமக்கு சொல்வது என்ற அகங்காரம் அவர்களை அழுத்தி விட்டிருக்கிறது. தலையிலே கனம் ஏறி இருக்கிறது. விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த உடனே கூட்டணி எதிர்க்கட்சிகள் பலமாகும் பொழுது அவர்கள் தங்களுடைய பேலன்ஸை லூஸ் பண்றாங்க, நிதானத்தை இழக்கின்றார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் இங்க ஒரு கேள்வி தவிக்கிறார்கள். கேக்குறாங்க. நீதிபதி எல்லாம் விமர்சனம் இல்ல பண்றது. அதுதான் விஷயம். நமக்கு என்னங்க தகுதி? இங்க ஆகமத்தினுடைய உட்கார்ந்து ஆகமத்தினுடைய அடிப்படையில் நீதிபதி அந்த என்ன அந்த சொல்றாங்க? பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க விலக்கு ஏத்தி ஆகணும்னு சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் நீதிபதிக்கு ஏன் வந்துச்சு? ஒரு வழக்கு அங்கே வந்ததுனால அந்த வழக்கினுடைய தீர்ப்பின்படி அந்த தூணில் விளக்கேற்றலாம் என்று சட்டப்படி இந்த நாட்டினுடைய அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொடுத்த உரிமையின்படி, கான்ஸ்டிடியூஷன், அதை பற்றி அதன் முறைப்படி தான் வழங்கி இருக்கிறார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? நீதிபதி இல்ல சும்மா அங்க என்ன market-ல- பிரச்சனை வருது தெரியுங்களா? சும்மா போய் market-ல இந்தியா திரியிறேன். இந்தியா முழுசுக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஆனால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 ஹியரிங் 5 ஹியரிங் வந்துருச்சு சார். 5 ஹியரிங்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறார் நீதிபதி, அதை நிலைநாட்டுறார். ஆகம விதிப்படி அந்த பீரியடே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் விலக்கு ஏத்தணும்னு யார் தமிழ்நாடு ஆகம அரசாங்கத்துக்கு விதி சொல்றது? அப்படிதான் சொல்றாங்க சார். என்னங்க? பட்டர்களும் ஏங்க? ஜீயர்களும் ஒரு அறிக்கை கடவுள் வெளியிடுறாங்களே. இல்லைன்றவன் சொல்றது யாருங்க சொன்னாங்க? 10 நாளுக்கு அங்கே தீபம் ஏத்தலாம். ஆகம விதி நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆகம விதி என்ன பேசுறது? இல்ல இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய வீடுகளில 5 நாட்களுக்கு ஏற்றுவார்கள், கோவில்களில 10 நாட்கள் விளக்கேற்றலாம். யார் சொன்ன ஆகம விதி ஒரு நாள்? இவங்க சொல்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. இங்க பாருங்க, யார் சொன்னா? அவங்க சொல்றது அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய துணை ஆணையர் நிர்வாக அதிகாரி யாருங்க அவர்களுக்கு அவரு? கோயில் ஸ்தானிக அரசுக்கு பட்டங்கள் ஜாதகம் எழுதி கொண்டது. ஏங்க, அவங்க சொல்றது சார், ஆமா. அவங்க சொல்றது சரி, என்னன்னா, ஏங்க நான் கேட்கிறேன், ஆகம விதிப்படி ஏன் தூண்ல ஏத்தல? அவங்க இல்ல அவங்க எழுதியிருக்க கடிதத்தை படிக்கிறேன் பாருங்க. இந்த ஆண்டு 03/12/2025 புதன்கிழமை இன்று மாலை 6 மணி அளவில் இத்திருக்கோயிலின் வழக்கப்படி திருக்கோயிலில் உள்ள பாலதீபம் ஏற்றியவுடன் அதே நேரத்தில் வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின்பு சுவாமி புறப்பாடு 16 மண்டபங்கள் எதிரே உள்ள இடத்தில் சொக்கபங்கள் ஏற்றி சுவாமிக்கு விஷயம்லாம் செய்யணும். அந்த பீரியட் முடிஞ்சு போயிடுத்து, நீங்க அங்க ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தானிக பட்டர்கள் எழுதி கொடுக்குறாங்க. இது இல்லையா? இல்லைங்க, இது மரபு மீறல் இல்லையா? இதுல முரண்பாடு நான் சொல்றேன்.
ஒன்று தூணில் நாங்கள் ஏற்றிருக்கிறோம், ஆகம விதிப்படி அந்த ஒரு நாள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லலாம். தூணில் ஏற்ற விட மாட்டோம், பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவோம், ஆகம விதிப்படி முடிஞ்சு. பிள்ளையார் கோயிலில் மாற்றினதே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே. இல்ல அங்கதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த இடத்தை தேர்ந்து ஒரே நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தா அதுல முடிவே இல்ல. இல்ல நான் வந்துறேன், ஒரே நிமிஷம் அவர் முடிச்சிட்டு கடவுள் வந்து நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு நாட்டை வந்து வெறும் ஆகம விதிகளை வச்சுதான் ஒரு நாட்டை நடத்த முடியாதுங்க. கடவுள் நான் நம்பிக்கை வந்து ஒரு ஒரு இறுதி கடவுள் கருத்து நம்பிக்கை உள்ளவர்கள், முருகனுடைய பக்தர்கள் கடந்த ஒரு 100 ஆண்டுக்கு குறைவாகத்தான் அங்கே விளக்கேற்றப்பட்டு அதற்கு முன்பாக முழுவதுமாக அங்கே கொடியேற்றக்கூடிய கம்பமாகத்தான் அது இருந்திருக்கிறது. எல்லைக்கல்லாக சொல்லவில்லை. எங்கேயாவது எல்லைக்கல் அவ்வளோ உயரமாக பார்த்துருக்கீங்களா? பேசலாம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ உயரம் ஒரு 30 அடிக்கு எல்லைக்கல் வைப்பாங்களா? பேசலாம்.